சரிங்கம்மா. இந்த கத்திரிக்காய் சிவப்பா இருக்கு இருக்குமா, நல்லா இருக்கு. செடியோட எடுக்கணுமா? இல்ல இப்போ நம்ம பண்ண போறது என்னதுங்க சார்? மக்காய் தந்தூரி. வெள்ளை மக்காய் தந்தூரி ரொட்டி. அதுக்கு தான் இந்த கத்திரிக்காயோட இது என்ன பேங்கன் மசாலா அப்படிம்பாங்க. பேங்கன் மசாலா. பேங்கன் மசாலா. ஓ, அது கத்திரிக்காய் பேங்கன். குஜராத்தில ரிங்கன் மசாலா, இந்தியில பேங்கன் மசாலா அப்படிம்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் அங்க வடநாட்டுல. அந்த மசாலா மக்காய் ரொட்டி, இல்லைன்னா பாஜ்ரா ரொட்டி. பாஜ்ரான்னா கம்பு ரொட்டி. ஓ சரிங்க சார். கம்பரிசி ரொட்டியும் செய்வாங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது என்ன மாவுங்க சார்? இப்போ மக்காய் மாவு, வெள்ளை மக்காய். மக்காய்ங்கிறது என்ன சார்? நம்ம தமிழ்ல மக்காய்னா மக்காச்சோளம். மக்காச்சோளம். ஓ, அதுதான் மக்காச்சோளம், வெள்ளை மக்காச்சோளம் ரொட்டி. அம்மா, இப்போ அடுத்து என்னம்மா சேர்க்குறீங்க? தக்காளி, கரம் மசாலா, கொஞ்சம் முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு 2-3 இது போட்டுருக்கு. கடலை போட்டுருக்குறீங்க. அந்த இது வறுத்த கடலை. ஆமாங்கம்மா. அது அரைச்சிருக்கேன். இது வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி. அப்படி கீறிடணும். அப்படி அப்படி எல்லாம் கத்திரிக்காய் அப்படி கீறிடணும். மசாலா உள்ள போகணும்ல. வெடிச்சிருச்சு. வெள்ளைப்பூடு, இஞ்சி இல்லாம தக்காளி எல்லாம். ஆமாம். மிளகு, சீரகம். ஓ, இந்த மசாலா எல்லாமே அதில் சேர்த்துருக்கீங்க. அந்த மசாலாக்கு சேர்த்த பொருள்லாம் சொல்லிருங்கம்மா. தக்காளியிலேருந்து சொல்லிருங்க. தக்காளி, முந்திரி பருப்பு, கடலை, அப்புறம் அந்த கரம் மசாலா, வத்தல் பொடி, கரம் மசாலா, ஜீரகம், மிளகு. இவ்வளோத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கிடுவீங்க. ஆமாம். முதல்ல அந்த வெள்ளைப்பூடு எல்லாம் அரைச்சோம். இஞ்சி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சரிங்க. கருவேப்பிலை போட்டேன். இது காராது. போடுங்க. வாசனை வருதா? நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் வேணும். வேறு உப்பு பார்த்து போகிற இடத்துல போடலாம்.
மகளோட மகளா? இதெல்லாம் எவ்வளோ நேரமாக வைக்கணும் கொதியில்? ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம். இவ்வளோதானா இல்லை கூடுதலாக வேறு எதுவும் சேர்ப்பீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, தண்ணி காணலன்னா கொஞ்சம் ஊத்திக்கலாம். வேற மல்லி செடி கடைசியில் போட்டுக்கிறீங்க. வேற தாளிப்புலாம் உண்டாமா? தாளிச்சாச்சு இல்ல, அதுதான் செய்யலாம். ரொம்ப தண்ணியா இருக்கு. அக்கா மகாச்சோளம் நீங்க காட்டுல அடியே போடுவீங்க. அது நல்ல ஒரு பக்கம் வெந்த உடனே புடிச்சுக்கிறோம். நீக்கா லட்சுமி பின்னாடி சேர்த்துக்கிறது. இறந்து வச்சான் கொஞ்சம் வயசுல பருப்பு சரி. ஒரு 4 மூட இருக்கு அவ்வளவுதான். அள்ளிடுங்க. ரவுண்டா பண்ணணும். அது நல்ல பழைய ஆளுக்கு ட்ரைனிங் இருக்கு. சீக்கிரம் வந்துருங்க. அவன் 2 நாள் நீங்க வரல, அதனால கோதுமை நம்ம அரைச்சி செஞ்சோம்னா அந்த மாவு நல்லா இருக்கும். இதாங்க மக்காய் ரொட்டி, மக்காச்சோள ரொட்டி, வெள்ளை மக்காச்சோள ரொட்டி. ரைட்டா? வட மாநிலத்தில், குஜராத்தில், ராஜஸ்தானில் எல்லா இடத்துலையும் இப்படி தான் மரத்துக்கு அடுப்பு இருக்கும். அங்கனிகளோடைய அங்கனையே செஞ்சு அப்படியே தட்டில் வச்சு கொஞ்சம் குழம்பு ஊற்றுமா. இது பேங்கன் மசாலா அப்படிம்பாங்க. இந்தியில் பேங்கன் மசாலா, குஜராத்தியில் வந்து ரிங்கன் மசாலா, ரவையான்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும். ரிங்கன் மசாலா இது எப்படி இதை பக்கத்தில் வச்சுக்கிற வேண்டியதான். இதை எடுத்து இப்படி பக்கத்தில், இந்த பக்கத்தில் வச்சு ஆறுறதுக்காக ஒன்று உள்ளே இருக்கு. இதை எப்படி ஒடிக்கணும். இப்படி ஒடிச்சு ஒரு 4 துண்டாக்கி அப்படி ஓரத்தில் வச்சுக்கிட்டு இதில் ஒன்று ஒன்றா அப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து இந்த மசாலையில் அப்படி தொட்டு இந்த மசாலையில் அப்படி தொட்டு மறந்துட்டோம். ஓ, இதில் தயிர் ஊற்றணுமாம்மா? கொஞ்சம் காரம் இருக்காது. இப்போ காரத்தை கம்மி பண்ணால் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிடுவீங்க. அவங்க இந்த புளி சேர்க்க மாட்டாங்க. யாருங்க சார்? கர்நாடகாங்க புளி சேர்க்க மாட்டாங்க. புளி சேர்க்க மாட்டாங்களா? அதுக்கு என்னன்னா தயிர் கொஞ்சம் இல்லை. சார் சார் இப்போ வந்து இந்த மக்காச்சோள ரொட்டி வந்து பிரதான பாரம்பரியமான ஒரு உணவு வட மாநிலங்கள்ல. இது போல இன்னும் சிறுதானிய உணவுகளை அதிகம் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப எடுத்துக்கிறாங்க. அங்கே கேப்பை, கம்பு, வெள்ளைச்சோளம்,
மக்காச்சோளத்தில் இது மஞ்சள் வருது, மஞ்சள் மக்காச்சோளம். இப்படி சிறுதானியங்களை மாவு அரைச்சி இப்படி ஸ்டீம்லேயே செஞ்சு சாப்பிட்றாங்க. அதுக்குள்ள கோட்டு இது மட்டும் கிரேவி மட்டும் என்ன பிடிக்குதோ அவங்களுக்கு கலாச்சாரப்படி என்ன சாப்பிடுறதோ அதை செஞ்சுக்கிடுவாங்க. ரொட்டில் செய்கிறது இப்படித்தான், எந்த மாவாக இருந்தாலும் இப்படி தான் செய்யுது. அப்போ அதிகமாக சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிடுவாங்கலாம் கிடையாது? அப்படி கிடையாது, கோதுமை ரொட்டி தான் கிடையாது. கிடையாது. இது போல நிறைய சிறுதானிய ரொட்டிகளும் சிறுதானிய ரொட்டிக்கு தான் ரொம்ப விலைங்க ஹோட்டல். கம்பரிசி ரொட்டிக்கு ரொம்ப டாப் விலைங்க. அதுக்கடுத்து மக்கா. பஞ்சாப் ஹரியானாவில் போங்க, மக்கா ரொட்டி தான், மக்கா ரொட்டி சாப்பிட்றீங்களா அப்படிம்பாங்க. ஆமாம். அங்கே அரிசி சாப்பாடு ரொம்ப குறைவு தான். அரிசி சாப்பிடுவாங்க, அவ்வளவு சாப்பிட மாட்டாங்க. ஒரு டிஷ், ஒரு சின்ன ஒரு டிஷ் மாதிரி வர மாதிரி அதை மட்டும் சாப்பிடுவாங்க. அது டால் பாத் அப்படிம்பாங்க. பருப்பும் சோறும் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் போல பருப்பு சோறு சாப்பிட்டு எந்திரிக்கிறது அங்கே ஒரு பழக்கம். மெயினாக இது போல சிறுதானிய மாவு ரொட்டி தான். மாவு ரொட்டி அதிகமாக கம்பரிசி ரொட்டியும் சோளரிசி ரொட்டியும், நம்ம அரிசி இருக்குல்ல, நெல்லரிசி இருக்குல்ல, நெல்லரிசியும் ரொட்டியாக தான் செய்கிறாங்க. நீங்க சாப்பிடுங்க. ஆமாம், சாப்பிட்றோம்மா. தம்பி நீங்களும் இந்த இருக்குல்ல ஒன்றும் நாங்கள் இதை ஃப்ரீயாகவும் பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருக்கு. காரம் தேவைன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கிடுவாங்க. ரொம்ப காரம் இருக்கா? இல்லைம்மா, காரம் கிடையாது. காரம் இருக்காது, வெளியேன்னு சொல்லுவாங்கல்ல, இது வெளியே கிடையாது, வீட்டுக்குள்ள தான்.